இறையேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இனி நம்முடைய பிள்ளைகள் ஏறக்குறைய ஒரு 60 பேர் என்று நினைக்கிறேன். 60 பிள்ளைகள் ஆண்டவர் முதன்மையாக பெறவிருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் எல்லோரும் சமரசுகள் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. மிண்டகத்தில் தூதர்கள் எப்படி இருப்பாங்களோ அதுபோல் பக்தியாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் முதன்மையாக ஆண்டவரை பெறுகின்ற பொழுது புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோராக நாம் முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது. இந்த பிள்ளைகளை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை பெறுகின்ற பிள்ளைகள் தொடர்ந்து நற்கருணை பெற்றுக்கொள்கிறார்களா, அந்த பக்தர் வளர்கிறார்கள் என்பது பெற்றோருடைய முக்கியமான கடமை. ஆகவே இதை உணர்ந்து நாம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போம். பிள்ளைங்களை எல்லோரும் தயார் பண்ணியிருக்கீங்களா? தயாரிப்பாக இருக்கீங்களா? சில கேள்வி கேட்கலாமா? கேள்வி மட்டும் கேட்காதீங்க சாமி அப்படின்ட்டிங்களா? சரி, முதல் கேள்வி, எத்தனை அருட்சாதனம் இருக்குது? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. மொத்தம் எத்தனை தெரிஞ்சவங்க மட்டும் மைக்கு கொடுப்பா. எத்தனை அருட்சாதனம்? 7. என்னென்ன? திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கருணை, உறுதி பூசுதல், திருமணம், குருத்துவம், நோய் பூசுதல். ஓகே, வெறும் கை தட்டலாம். இதில் எத்தனை அருட்சாதனம் ஒரு முறை மட்டும் பெற முடியும்? ஒரே ஒரு மட்டும் பெறக்கூடிய அருட்சாதனம் கேர்ள்ஸ் சைடில் கொடுப்பா. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம். அப்படியா? அது மட்டும் ஒரு முறை பெற்று பெற முடியுமா? நல்லா தெரியுமா? சரி சரி, கை தட்டுங்க. அருட்சாதனம் சாக்ரமெண்ட் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருட்சாதனம் எது? அருட்சாதனம் த சாக்ரமெண்ட் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருட்சாதனம் எது? இந்த 7ல் கேள்விப்பள்ளியோ? பாப்பா நீ சொல்லு, அங்கே கொடுப்பான். நற்கருணை நல்லா தெரியுமா? இது யார் சொன்னது தெரியுமா? இந்த உண்மை கூற்றை யார் சொன்னது தெரியுமா? சரி பரவாயில்ல, எப்படியோ நீ கெஸ் பண்ணி சொல்லிட்டு வெரி குட், கை தட்டுங்க. அருட்சாதனம் என்று சொன்னவர் இறையலார் புனித தாமஸ் அக்வினா தோமர் என்பவர் நற்கருணையை பற்றி பல உண்மைகளை எழுதியிருக்காதில் அவர் சொல்லுவார், அருட்சாதனம் என்று சொல்லக்கூடியது நற்கருணை தான் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இயேசு நற்கருணை எப்பொழுது ஏற்படுத்தினார்? தம்பி நீ சொல்லுப்பா, நற்கருணை எப்பொழுது ஏற்படுத்தினார்? அவருடைய இரவில் தான் ஏற்படுத்தினார். எந்த நாள்? பெரிய வியாழன். ஓகே, வெரி குட், கை தட்டுங்க. நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? கேள்வி புரியலையோ? நற்கருணை எப்படிப்பட்ட அடையாளத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? அடையாளம் என்ன? கேள்வி புரியலையோ? எல்லாம் முடிக்கிறீங்க. வெரி குட், அப்பரசத்தை பெற்றுக்கொள்கிறோம். நற்கருணை எங்கே எப்பொழுது தயாரிக்கப்படுகிறது? நற்கருணை எங்கே எப்பொழுது தயாரிக்கப்படுகிறது? நற்கருணை எப்பொழுது எங்கே தயாரிக்கப்படுகிறது? லீக் அவுட் எல்லாம் பண்ண வேணாம். அங்கே பின்னாடி கொடுப்பான் அந்த தம்பிக்கிட்ட. நற்கருணை எப்பொழுது எங்கே தயாரிக்கப்படுகிறது? எழுந்தேற்றத்தின் போது. எங்கே எந்த இதில் எந்த சூழலில் எந்த சமயத்தில்? திருப்பலியில் எழுந்தேற்றத்தின். வெரி குட், கை தட்டுங்க. திருப்பலியில் எழுந்த நேரத்தில் நற்கருணை நமக்கு தயாரிக்கப்படுகிறது. நற்கருணையில் இயேசு எப்படி இருக்கிறார்? எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறார்? யார சொல்லாதவங்க அங்கே கொடுப்பேன். நற்கருணையில் இயேசு எப்படி இருக்கிறார்?
அப்பரச குணங்களுள் இயேசு கிறிஸ்து குணங்கள் என்ன தன்மையோடு இருக்கிறார்? திரு உடலும் திரு ரத்தம். இயேசு எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கார்? நற்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறார்? அங்கே கொடுப்பா. ஒரு சில பிள்ளைங்க தான் சொல்லுங்க, மீதி பேர் வெறுமனே இருக்கிறீங்க. தம்முடைய திரு உடலோடும் திரு ரத்தத்தோடும் ஆன்மாவோடும் இறைத்தன்மையோடும் இருக்கிறார். வெரி குட், வெரி குட், பரவாயில்ல, வெரி குட். நல்ல ஜோர கேட்டுடுங்க. இயேசு நற்களில் 4 தன்மை இருக்கிறார். உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிறார். வெரி குட். இப்போ இது ரொம்ப பர்சனல் கொஸ்டின். எதுக்கு நம்ம நன்மை வாங்கணும்? வாங்கலைன்னா என்ன? வயசாயிடுச்சு சார், மணல் எங்கள் அப்பா அம்மா வாங்க சொன்னாங்க, அதுக்காகவா? இல்லை நான் கிறிஸ்து பிள்ளையா இருக்க வாங்கி தாவணும், அதுக்காகவா? எதுக்கு இயேசு பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதுக்கெல்லாம் காப்பி அடிக்க முடியாது, சொந்தமாக தான் சொல்லணும். இயேசுவே நம்ம இருதயத்தில் வாங்கிருக்கு. இயேசு இருதயத்தில் வாங்கிருக்கு. புரியல? இதயத்தில் வாங்கிருக்கு. இயேசு இயேசு எதுக்கு நீ வாங்கணும்? இதயத்தில் வாழ்ருக்கு. இதயத்தில் வாழ்ருக்கு. எதுல வர்றதுக்காகவா? வேற யாராவது? இயேசு எதுக்கு வாங்கணும்? இயேசுவை நண்பனாக ஏற்றுக்கொள்வது. நண்பனாக ஏற்றுக்கிறதுக்கா? வேற யாராவது? வேற யாராவது? இயேசுவை ஏன் வாங்கணும்? வாங்காட்டின்னா சொல்லுங்க. இன்னும் சொல்லு தம்பி. இயேசு எதுக்கு நீ வாங்கணும்? நம்ம சேஷ் பிள்ளையாருக்கு வாங்குறோம். நம்ம சேஷ பிள்ளையாருக்கு வாங்கணும். சேஷன் பிள்ளையா இருக்கிறதுக்கா? சரி, வேற யாராவது? வேற யாராவது சொல்லுமா. நம்ம இயேசு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கா? ரைட்டு, ஓகே. அப்புறம் வேற? சொல்லுப்பா தம்பி. இதை எங்கே கொடுப்பான்? இங்கே இயேசு கூட வாழ. இயேசு கூட வாழ்றதுக்கா? இங்கே கொடுப்பான். சொன்னவங்க சொல்ல வேணாம், இது ஒரே சான்ஸ் தான். சொல்ல சொல்லு. அவரை நண்பனா எடுத்துக்கொள்றது. நண்பனாக்குவா? வேற யாராவது? ஒரு தரம் வேற யாராவது? கரெக்ட் ஆன்சர் வரல. ஆனால் ஓரளவுக்கு முக்கால்வாசி ரைட்டாக சொல்லிக்கிறேன், ஆனால் முழுசாக வரல. 2 தரம். எனக்கு டைம் அதை சீக்கிரம் முடிக்கணும். அவர் நம்ம நண்பனாக ஏற்றிக்கொண்டு நல்ல பாதையில் நடத்தி செல்லுவார். ஓகே, நண்பனாக ஏற்றுக்கிற, அவ்வளோதான். ஓகே, வேற? கடைசியா அவர் நம் ஆன்ம உணவு. ஆன்ம உணவு இது தெரியும், உணவு தான். எதுக்கு வாங்கினது ஆன்ம உணவை? லாஸ்ட் சான்ஸ். யாராவது? கரெக்ட் ஆன்சர், லாஸ்ட் சான்ஸ் இல்லையா? சரி, ஓகே. கவனிங்க, உங்கள் எல்லாரும் கேட்டீங்கன்னா டைம் ஆகும். அன்பு பிள்ளைகளை என்ன கேட்டீங்க? தெரிஞ்சுக்கங்க. இயேசு ஏன் நீங்கள் உள்ளத்தில் பெற வேண்டும் என்றால், அந்த உண்மை தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய தப்பு பண்ணுறோம். இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் பெறுகிறீர்கள் என்றால் நீங்களும் இயேசுவை போல் மாற வேண்டும். You have to become like Christ. புரியுதா இல்லையா? நீங்கள் இயேசு உங்கள் உள்ளத்தில் பெறுவதனால் நீங்கள் யாராக மாற வேண்டும்? யாராக மாற வேண்டும்? அவ்வாறு மாறுகிறோமா? ஒரு அம்மா சொல்கிறாங்க, சாமி என் பொண்ணு நம்ம வாங்கிறதுக்கு நல்லா இருந்தா சாமி, இந்த நம்ம வாங்க ஆரம்பித்தா ஐயோ வாயை அடக்கலாம் சாமி, அவ்வளோ பேச்சு பேசுகிறா. இந்த நன்மை வாங்கிட்டு இருப்பான், நல்லா இருப்பான்னு பார்த்தா பேச்சு அதிகமாக போச்சு சாமி. நன்மை வாங்கின பிற்பாடு இயேசுவாக மாறாமல் குட்டி பிசாசாக மாறக்கூடாது. புரியுதா? நீங்கள் எப்படி மாற வேண்டும்? சிறுவன் இயேசுவை போல் நீங்களும் மாறுவீர்களா? எத்தனை பேர் மாறுவீங்க? நீங்கள் மாறலாம், உங்களுக்கு நன்மை கொடுக்க அவசியமிக்கிறது. இன்னைக்கு உண்மையில் மாறுவீங்களா? உங்கள் பெற்றோர்களாம் சாட்சி. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இயேசுவாக மாற வேண்டும். மாறவில்லை என்றால் நீங்கள் சொல்லி காட்டுங்க. டேய், அன்றைக்கி சாமர் கேட்கும்போது கை தூக்கினீங்க, என்னடா நீ இயேசு மாற மாட்டேன்றிய, சொல்லி காட்டுங்க. அதை அன்பான பிள்ளைகள் முக்கியமானது அது. ஆக அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவரை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இனி இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களோடு அவர் பயணிக்கப் போகிறார்.
உங்களோடு என்றும் இருக்க போகிறார். இயேசு உங்களோடு இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. இயேசு இருந்தால் நீங்கள் கேட்கறதாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் கேட்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? வாங்குகிறோம், அதோட கோயிலுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம். வெளியே போன உடனே நம்ம இஷ்டம் போல் பழையபடியே நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டோம். அதனால் இயேசு நம் உள்ளத்தில் வந்து நாம் அவராக மாறுவதற்கு அவருக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆகவே நாம் கருத்தில் கொள்வோம். ஐரோப்பிய நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நாம் காணுகின்றோம். பிரான்ஸ் நாட்டுடைய முடிசூடா மன்னர் என்று சொல்லக்கூடிய நெப்போலியன் மாமன்னர் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே கைப்பற்றி விட்டு கடைசியாக வாட்டர்லூ என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு மாபெரும் போர் நடைபெறுகிறது. ஐரோப்பிய நேச நாடுகளும் நெப்போலியனும் சண்டையிடுகிறார்கள். அந்த சண்டையிலே நெப்போலியன் தோற்று போகிறார். அவரை கொண்டு போய் கார்சிகா என்கின்ற தீவில் அடைக்கிறார்கள், சிறைப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பர் அங்கே செல்லுகிறார். சென்று அவரை சந்திக்கிறார். நெப்போலியனே, இதோ மாபெரும் தோல்வி வந்து விட்டது. இதோ நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய சாதனை செய்திருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதுன்னு சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்கிறார். நெப்போலியன் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து விட்டு சொல்கிறார், என் அன்பு நண்பரே, என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் நான் தொடுத்த போர்கள் அல்ல, நான் கைப்பற்றிய நாடுகள் அல்ல. இந்த சாதனை எல்லாம் என் வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எது என்று சொன்னால், நான் முதன் முறையாக ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட நாள். நான் முதன் முறையாக ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்திலே பெற்ற நாள் என்னால் மறக்க முடியாத நாள் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மறக்க முடியாத நாள் இந்த நாளாக இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? இது மறந்துடுவோம். எதை மட்டும் மறக்க மாட்டோம்? பர்த்டே. ஏன் பர்த்டே மறக்க மாட்டோம்? பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இதை யாரும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. முதல் நற்கடை வாங்கினாலும் யாராவது செலிப்ரேட் பண்ணுறோமா? இல்லை. ஏன்னா பர்த்டே தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆனால் இந்த நாள் உங்களுடைய மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறை வார்த்தை நமக்கு ஒரு சில முக்கிய உண்மைகளை படிப்பித்து காட்டுகிறது. நற்கருணையை பற்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மையம் நற்கருணை. நற்கருணை என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்முடைய புனித தொன் போஸ்கோ மிக அழகாக சொல்லுகிறார், தாய் திருச்சபை தாங்கி பிடிக்கின்ற 2 தூண்கள், the 2 pillars which are holding the church, they are Eucharist and our Blessed Mother. தாய் திருச்சபை தாங்கி பிடிக்க 2 பெரிய தூண்கள் எதுவென்று சொன்னால் நற்கருணை, அன்னை மரியாள். அழகாக சொல்லுகிறார். நற்கருணை பக்தி அவ்வளோ அதிகமாக பரப்பியவர் நம்முடைய புனித தொன் போஸ்கோ. அதே அவ்வாறே அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இதயம் என்று சொன்னால் நற்கருணை மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையின் இதயம் என்றால் நற்கருணை. இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அன்புக்குறையில் என்ற நாளிலே நாம் இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது விடுதலை பயண நூலிலே மோய்சன் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை முன்குறித்து கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே உணவில்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது அவளுக்கு அற்புதமான உணவை தந்து, இந்த உணவை நீங்கள் உண்டு வாழுங்கள் என்று சொல்லி அந்த மன்னா என்கிற உணவை அவர்களுக்கு கொடையாக கொடுக்கிறார். இது அப்பமான ஒரு உணவு என்று சொல்லி அங்கே மோய்சனுக்கு அறிவுறுத்துகிறார். அந்த உணவை மக்கள் உண்டார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள். நற்செய்தி ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே அதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமிராது என்று சொல்லுகிறார். நற்கருணை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு அற்புதமான உணவு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ஆண்டுகளாக நற்கரை பெற்று கொண்டிருக்கிறோம். நற்கரை பெற்று என்னதான் நம்ம கண்டோம்? ஏதாவது மாற்றம் வந்துச்சா நம்முடைய வாழ்க்கையில்? ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை ஏற்பட்டதா என்று பார்த்தால் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நற்கரை நாம் உண்மையான உணவாக உட்கொள்கிறது ஒரு பெரிய கேள்வி. நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது
நற்கனை பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது மோந்தாட்படியிட்டு நாவிலேயே பெற்றுக்கொண்ட போது அவ்வளோ பயமாக இருக்கும் நற்கனை வாங்கிறதுக்கு. உடம்பெல்லாம் உதிரும். ஏன்னா ஆண்டவரே உள்ள வர அந்த அளவுக்கு ஒரு பக்தியோடு வாங்கணும். கொஞ்சம் காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா நின்றுக்கிட்டே நன்மை வாங்க ஆரம்பித்தோம். அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ கையில் வாங்க ஆரம்பித்த உடனே ஒன்றுமே கிடையாது. இப்போ உணர்வே இல்லாமல் நாம் பெரும்பாலும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிலைமைக்கு நற்கனை வந்து விட்டது. இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல் என்று தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டோடு அந்த புனிதமானவை பெற்றுக்கொள்ள நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை. தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் நம்மை தாராளமாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? நற்கனுடைய 3 முக்கியமான தன்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் முக்கிய அடிப்படை தன்மை, நற்கருணை என்பது வாழ்வு தரும் உணவு, லைஃப் கிவிங் ஃபுட். நற்கருணை வாழ்வு தரும் உணவு. ஏன் நாம் இதை வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையை அப்பவடியிலும் ரசவடியிலும் நமக்கு கொடுத்து என்ன சொல்லுகிறார்? நீ வாழ்வை இழந்து விட்டாயா, உன் வாழ்வை புதுப்பிக்கிறேன். நற்கருணை வழியாக நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. உடைந்த நம்முடைய வாழ்வு, சிதைந்த நம்முடைய வாழ்வு, பிரிந்து போன நம்முடைய வாழ்வு, நிலை குலைந்த நம்முடைய வாழ்வு மீண்டுமாக எப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது என்றால், நற்கனை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம் வாழ்வை புதுக்கிறார் ஆண்டவர். இந்த உலக வாழ்வு இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் அன்புக்குரியவர்களே, நாம் பலர் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் காரணமாக ஏன் வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும், வாழ்க்கை அர்த்தமில்லை என்று நினைக்கின்ற பொழுது அதுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரக்கூடியவர் நம் நற்கனை ஆண்டவர். என்ன செய்ய, நம்ம உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவரை நோக்கி வர வேண்டும். அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன். 24 மணி நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க, வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் இந்த உணவு நிலை வாழ்வுக்கான ஒரு உணவு. இந்த உணவை நாம் தகுதியாக முறையோடு உண்டு வந்தால் நமக்கு நிலை வாழ்வு கண்டிப்பாக உண்டு என்று சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரக்கூடிய இந்த உணவை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் ரொம்ப முக்கியம். ஆசையோடு வருகிறோமா, இல்லை வேண்ட விருப்போடு வருகிறோமா, கட்டாயத்தில் வருகிறோமா? இதுக்கு நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணை பசியை போக்கும் உணவு. நீங்கள் என்னை உட்கொண்டால் உங்களுக்கு பசியை இராது. என்ன பசியை இப்போ ஆண்டவர் பேசுவார்? பசி என்பது 2 வகையான பசி இருக்கிறது. ஒன்று உடல் பசி, மற்றொன்று ஆன்ம பசி. ஃபிசிக்கல் ஹங்கர், ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் என்று சொல்லுவார்கள். உடல் பசி என்பது என்ன? பசி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் சம்திங். ஆங்கிலத்தில் அர்த்தத்தை பார்த்தா ஹங்கர் என்று சொன்னால் ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் சம்திங், அதுதான் ஹங்கர் என்றது. வெறும் உடல் பசி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றுக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம் அல்லவா, அதுதான் பசி என்று சொல்ல முடியும். உறவுக்காக ஏங்குகிறோம், அன்புக்காக ஏங்குகிறோம், பாசத்திற்காக ஏங்குகிறோம், ஒரு வேலைக்காக ஏங்குகிறோம், நல்ல வசதிக்காக ஏங்குகிறோம், நல்ல வீட்டுக்காக ஏங்குகிறோம், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் ஏங்குகிறோம். இப்படி பல ஏக்கங்கள் நம்முடைய உடல் ரீதியான வாழ்க்கையிலே நிறைய இருக்கு பாருங்க. நல்லா உடுத்த வேண்டும் என்று ஏங்குகிறோம். அந்த அம்மா இவ்வளோ அழகான புடவை கட்டி வராங்களே, என்னால் கட்ட முடியலையே, ஒரு ஏக்கம் வந்து பாருங்க. அந்த அம்மா இவ்வளோ அழகான நகை போட்டு வராங்களே, அந்த நகை போட முடியலையே, ஏக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவங்க வசதியாக இருக்காங்களே, எனக்கு அந்த வசதி இல்லையே, ஏக்கம். உடல் ரீதியான ஏக்கங்கள், உலக ரீதியான ஏக்கம் நிறைய நிறைய நிறைய. இந்த ஏக்கங்கள் முடிவே இல்லை. ஏக்கங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏக்கங்களில் நாம் கவனம் செலுத்திவிட்டு நம்முடைய ஆன்ம பசியை பற்றி நாம் மறந்து விடுகிறோம்.
ஆன்ம பசி என்பது என்ன? ஆன்ம பசி என்பது கடவுளுக்காக இயங்குகின்ற நிலை. கடவுளுக்காக, கடவுளை நான் காண வேண்டும், கடவுளை நான் அறிய வேண்டும், கடவுளை நான் அன்பு செய்ய வேண்டும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கம் இருக்கிறது அல்லவா? அதுதான் ஆன்ம ஏக்கம். இந்த ஆன்ம ஏக்கம் நமக்கு இருக்கிறதா? நம்ம கோயிலுக்கு தவறாமல் வர்றோம், ஞாயிற்றுத்தோறும் பூசைக்கு வரோம், எதுக்கு வரோம்? உண்மையான ஆன்ம இயக்கத்தோடு வரோமா? நம்ம கொஞ்சம் யோசிங்களேன். ஆன்ம இயக்கத்தோடு வந்தோம்னா நம்ம நண்பன் வாங்குற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன ஆசையோட, ஒரு ஆதங்கத்தோட, ஐயோ ஆண்டவர் வராரே, அந்த ஒரு பயத்தோடு நாம் நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த ஏக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் என் உள்ளத்தில் வர வேண்டும், அவர் என்னோடு இருக்க வேண்டும், என்னில் தங்க வேண்டும், அவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இத்தகைய ஒரு ஆன்மீக பசியோடு அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அணுக வேண்டும். அந்த பசி ஆண்டவர் ஆட்டக்கூடியவர். அகஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னில் வந்தால் ஒழிய என் ஆன்மா நிம்மதி அடையாது. இந்த உலக காரியங்கள் ஆன்மாவுக்கு நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வீடுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லையே. எங்கே போச்சு? இன்னும் பசி இருக்கு. என்ன பசி அது? அதுதான் ஆன்ம பசி. அந்த பசி ஆற்றுக்கொண்ட நம்ம ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எப்போது ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருகிறாரோ அந்த பசி நீக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பசி ஆற்றக்கூடிய உணவாகிய இந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் வாங்குவதற்கு முயற்சி செய்வோம். மூன்றாவது முக்கியமான தன்மை, நற்கருணை தன்மை, இது நலம் தரும் உணவு. நலம் தரும் உணவு, ஃபுட் ஆஃப் ஹீலிங். ஹீலிங், நலம் தரும் உணவு. நற்கருணை நமக்கு நலம் தரக்கூடிய உணவாக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். உடல் நலமும் ஆன்மண்டலம் நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர், உடல் நலம் என்றால் என்ன? ஒரு முறை ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய வேதை பகிர்ந்து கொள்கின்ற, ஃபாதர் எனக்கு 10 வருஷமாக எனக்கு என்னுடைய ஸ்டமக்கில் கேன்சர், டாக்டர்கிட்ட போனேன், அவர் சொன்னார் கேன்சர் முத்தி போச்சுமா, ஒன்றும் செய்ய முடியாது, உன்னோட வலிக்காக வேண்டி கொஞ்சம் மாத்திரை கொடுக்குறேன். அந்த மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அது முழுவதும் நான் தூக்கமில் அழுது கொண்டு இருந்தேன். அப்போது என்னுடைய தோழி ஒருவள் வந்து என் இடத்துல, எம்மா நீ இப்படி டாக்டர் சொல்கிறான்னு கவலைப்படாத, நீ வந்து தொடர்ந்து கோவிலுக்கு வா, தொடர்ந்து நன்மை வாங்கு. நன்மை வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னுடைய இந்த கேன்சரை உம்மால் குணப்படுத்த முடியுமென்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். டாக்டர் என்னை கைவிட்டுட்டாரு, உமக்கு சித்தமானால் இந்த கேன்சர் நோயிலிருந்து என்னை பாதுகாத்த சொல்லி வேண்டு என்று சொன்னாள். அடுத்த நாள் ஆலயத்திற்கு சென்றேன். நற்கனை நல்ல பாவரிக்க செய்து நற்கனை வாங்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே 3 மாதம் கழித்து நான் டாக்டரத்தில் சென்றேன். அப்போ டாக்டர் சொன்னார், எப்படிமா இருக்குது? டாக்டர் எனக்கு வலி குறைஞ்சிருக்கு. அப்புறம் அவர் இதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாரு. கேன்சருடைய பாதி அது பரவிந்தது, குறைந்திருப்பது டாக்டர் கண்டு. என்னம்மா பண்ணேன்? கேன்சர் முழுசாக பரவி இருந்தது, இப்போ பாதி கிளியராக இருக்குது, என்ன பண்ணேன்? இந்த பெண்மணி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டாக்டர் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் 100 டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாரும் அந்த டாக்டர்? அவர் தான் என் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் அற்புதம் என்று பாருங்கள். இந்த சகோதர விசுவாசம் அவளுக்கு உடல் ரீதியான நலம் பெற்றுக்கொள்ள அவளுக்கு நற்கருணை மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. ஆகவே நற்கருணை உடல் நோய்களை நீக்கும் பெரிய அருமருந்தாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உள்ள நோய்களை குணமாக்கும் அருமருந்து நற்கருணை. உள்ள நோய்கள் என்ன அர்த்தம்? நம்முடைய பாவ நோய். என்ன பாவ நோய்கள்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபம், ஆவேசம், வெறுப்பு, பொறாமை, பகைமை உணர்வு, நமக்கு அந்த சுயநல மனப்பான்மை, தான் என்ற ஆணவம், இதெல்லாம் உள்ளத்துக்கு நோய்கள். இதெல்லாம் இது நோயாக நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? இதுதான் நமக்கு முக்கியமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமது தற்பெருமையான எண்ணங்கள் எல்லாம் ஒரு பெரிய நோய்ங்க. அதனால் குடும்பத்தில் எவ்வளோ சண்டை, நீயா நானா, நீ முக்கியமா நான் முக்கியமா, யார் ரொம்ப வசதி, நீயா நானா. இந்த பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா உள்ளத்தில் நோய்கள் ஜாஸ்தியாக போச்சு. கேன்சர் மாதிரி இந்த நோய்ங்க இருக்குது உள்ள. கோபம், கட்டுப்படுத்த கோபம், எப்போ பார்த்தாலும் கோபம், அவசரப்படுறது, திட்டுறது, எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி
ஒருத்தோட மனசை ஒருத்தர் புண்படுத்தி வேதனையோட வாழக்கூடிய நிலை, ஒரு சமாதான நிலை இல்லை. எப்போது பார்த்தாலும் சண்டை சண்டை, வாக்குவாதம் வாக்குவாதம். என்ன அர்த்தம்? உன் ஆன்மாவில் நோய் நிறைய இருக்குது. அந்த நோய் குணப்படுத்தலைன்னா நீ சரியாக இருக்க மாட்டேன். இப்போ இந்த நோய்க்கு குணம் மருந்து எது? நற்கருணை. அன்பாதவளே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நற்கருணை நலம் தரும் உணவு, நம்மை சுகமாக்கும் உணவு, நம்முடைய உடல் ஆன்ம நோய்களை சுகப்படுத்தும் அருமையான உணவு நற்கருணை. இது நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 தன்மைகளை, வாழ்வு தரும் உணவு, பசியை போக்கக்கூடிய உணவு, நமக்கு நலம் தரும் உணவு, இந்த உணவை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? எவ்வாறு யோசித்து பாருங்க. பவுலடியார் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் 2ஆம் வாசகத்தில். இந்த நற்கருணையை நீங்கள் தகுதியோடு உட்கொள்ளாவிட்டால், இந்த வார்த்தையில் கவனிங்க, நீங்கள் தகுதியோடு உட்கொள்ளாவிட்டால், அவர் இந்த தெளிவாக சொல்றாரு, இவ்வுணவை தகுதியற்ற விதத்தில் உண்டால் பருகினால் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். நாம் பெரிய தப்பு பண்ணுறோம் தகுதியோடு உட்கொள்ளவில்லை என்றால். மேலும் அவர் சொல்லுகிறார், இது ஒரு தெய்வ நிர்ணயம் என்று சொல்லுகிறார். அவரது உண்மையான உடல் என உணராமல் உண்டால், நல்லா பார்த்துங்க, இது அவருடைய உண்மையான உடல் என்று உணராமல் உண்டால் தண்டனை தீர்ப்பு வர நாம் தண்டனை வரவழைத்துக் கொள்கிறோம். இட்டர்னல் பனிஷ்மெண்ட். பயங்கரமான வார்த்தைகள். இந்த உணவை உணர்வோடு, உண்மையான உடல் என உணர்வு இல்லாமல் உண்டால் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறோம். தயவுசெய்து இதை நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. மிக மிக பெரிய எச்சரிக்கை, பவுலிடத்தர எச்சரிக்கை. என்று முதல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை நாம் தகுதியோடு உண்ண முயற்சி செய்வோம். என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நம்ம கத்தோலிக்க மக்கள் மத்தியில் 3-4 மாதம் பாவசிந்தமே செய்ய மாட்டாங்க. நான் மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னையா பாவசிந்தனை பண்ணியா? இல்லை சாமி, நன்மை வாங்குறேன். அது வாங்கலாம் சாமி, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணேன், நான் சாவண பாவம் பண்ணிட்டேன். சரி, சாவண பாவம் செய்யலை, அட்லீஸ்ட்டு சின்ன பாவம், சரி சின்ன பாவம் செஞ்ச வாங்க, ஆனால் பாவசிக்கம் செய்ய வேண்டாமா? மாதத்துக்கு ஒருமையாவது பாவரிக்கை செய்ய வேண்டாமா? சிலர் என்ன பெரிய கஷ்டம்னா வருஷம் பூரா வாங்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு இயேசுக்கு மட்டும் பாவம் செய்வாங்க, மற்ற செய்யவே மாட்டாங்க. தகுதியற்ற விதத்தில் உட்கொள்கின்ற நிலை. ஆகிய இந்த எச்சரிக்கையை ஏற்று நாம் ஆண்டவத்தில் ஜெபிப்போம். நாம் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இன்று முதல் ஆண்டவர் இயேசுவை எப்படி வாங்க வேண்டும்? எப்படி வாங்க வேண்டும்? பக்தியோடு வாங்க வேண்டும். ஆண்டவர் உடல் என்று உணர்ந்து வாங்க வேண்டும். இது ஆண்டோட உடல், சாதாரண அப்பம் உணர்வு என்று வாங்க வேண்டும். முடிந்தவரை நீங்கள் ஆண்டவரை நாவிலே பெற்று ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு சிந்தனையோடு நாம் திருப்பலை தொடர்வோம். எழுந்து நின்று நாம் விசுவாச அறிக்கை செய்வோம்.